ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குக்கரில் எம்டி பிரியாணி செய்யலாம் வாங்க. அதுக்கு வந்து குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் ஊற்றிட்டு நல்லா நெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பிரியாணி இலை எல்லாம் போட்டாச்சு. போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கிட்டேன். ஆனியன் போட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருக்கேன், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லியில் வந்து மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போது இதிலே கொஞ்சம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஆனியன் வந்து 2 எடுத்திருக்கேன். ஃப்ரை பண்ணும் போதே டம்ளரில் வைக்கிறதுனால 6 க்ரீன் சில்லி போட்டுக்கிட்டேன். குட்டி குட்டியாக இருந்தனால ஒரு 6, 7 கூட போட்டுக்கிட்டேன். இப்போது அது நல்லா வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணுறதுக்காக உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். சால்ட் நல்லா அந்த ஆனியன் கலராக இருந்ததுன்னா கலர் பண்ணிட்டு ரெட் சில்லி பவுடர் வந்து ஆனியனோடைய ஆயில் ஆட் பண்ணி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பூண்டு, புதினா, கொத்தமல்லி 4 வந்து மிக்சியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து போட்டுக்கிறேன். நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணுறேன். செப்ரேட்டாக போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு எடுத்து போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ராஸ்மல் போகிற வரையும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா அந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணுறேன். அதில் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி இது பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த பாருங்கள் நல்லா ஆயில் வந்து மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. இது கூட கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் குழம்பு ஆட் போட்டால் ஆனால் அது நான் அடிக்க மாட்டேன். அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மிக்சியில் அந்த அரைச்ச விழுதோட தண்ணியை கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த ஆயில் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 டொமேட்டோ போட்டிருக்கேன். டொமேட்டோ ஜாஸ்தியாக எடுத்தாலும் தக்காளி சாதம் மாதிரி டொமேட்டோ அதனால ஆயிலில் பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் அப்படின்னு என்ன கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. அது கூடவே லெமன் இல்லைனா கர்ட் போட்டுக்கலாம். நான் வந்து கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு அது கூடவே கொஞ்சம் கர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் லெமன் வேணுன்னா லெமன் போட்டுக்கலாம். நான் கர்ட் போட்டிருக்கேன். கர்ட் கொஞ்சம் போட்டு நல்லா அந்த கிரேவி வந்து மிக்ஸ் பண்ணுவேன். டொமேட்டோ, ஆனியன் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நான் பாயில் பண்ணிட்டே இருக்கேன். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த டொமேட்டோலாம் நல்லா அந்த மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அந்த ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி இருக்கேன். கொஞ்சம் நான் பிரியாணி ரைஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் 5 மினிட்ஸாக இல்லை 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிட்டு அந்த ரைஸை வந்து அப்புறம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த ரைஸில் ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி வந்து நல்லா பாயில் ஆனதுக்கு கொதி வந்து நம்ம ரைஸ் நீங்கள் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கையில் கேமரா வச்சுருக்கிறதுனால நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே கையில் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் டக்குன்னு. அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியல. மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். இல்லை ரைஸ் வந்து உடஞ்சிரும் இல்லைங்களா. மிக்ஸ் பண்ணால் ரைஸ் வந்து உடஞ்சிரும் இல்லைங்களா. அதனால் மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து விசில் போட போகிறேன். 2 விசில் விட்டு எடுத்தேன். ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் வீடியோக்காக ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் என்னோட எம்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உடனே ஓப்பன் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தான் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.